ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் பவர்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பவர்னா என்ன, எலக்ட்ரிக் பவர்னா என்ன அப்படின்னு இந்த கான்செப்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி பிஃபோர் தேட் இப்போ நமக்கு ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா நமக்கு பாடியில் என்ன வேணும்? எனர்ஜி வேணும், பவர் வேணும் இல்லையா? அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம பாடியில் பவர் இருக்குது, எனர்ஜி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் குறைவான நேரத்தில் அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும். சப்போஸ் நம்ம பாடியில் அந்த பவர் இல்லை, எனர்ஜி இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம அதிகமான நேரம் எடுத்துக்குவோம் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பவர் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, அந்த ரேட் எவ்வளோ எடுத்துக்குது, டைம் எவ்வளோ எடுத்துக்குது, அதை தான் நம்ம பவர்னு சொல்கிறோம். ஆர் அதர்வைஸ் இட் இஸ் த ரேட் ஆஃப் ஸ்பெண்டிங் எனர்ஜி. இப்போ வேலை செய்கிறதுக்கு நம்ம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறோம் இவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பவர் அப்படின்னு சொல்கிறோம். இதே எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா என்ன? எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை எலக்ட்ரிக் அப்ளையன்சஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபேன், பல்ப், ஹீட்டர், இந்த மாதிரி எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்லாம் நம்ம எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் த ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதாவது அந்த ஃபேனோ பல்போ எவ்வளோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்சம்ஷன் பண்ணிக்குது இவ்வளோ நேரத்தில், அந்த ரேட்டில், அதை தான் நம்ம எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஃபேனோ பல்பை பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை டைரெக்டாக அப்படியே எடுத்துக்காது. அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன ஆகணும்னா சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும். இப்போ பல்புக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி லைட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும், ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும். இப்போ ஃபேனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும் அண்ட் ஹீட் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும். இந்த மாதிரி சம் அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிறதுக்கு அந்த ரேட் எவ்வளோ எடுத்துக்குது, அந்த நேரம் எவ்வளோ எடுத்துக்குது அப்படிங்கிறதும் எலக்ட்ரிக் பவர் தான். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அது ஆர்ன்னு எடுத்துக்கிறோம். அந்த கண்டக்டர் வழியாக கரண்ட் ஐ ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. அண்ட் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் டி அப்படின்னு இருக்குது. ஓகே. அண்ட் அக்ராஸ் த எண்ட்ஸ் ஆஃப் த கண்டக்டர் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் டெவலப் ஆகிருக்கும். அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை வீண் எடுத்துக்கிறோம். இப்போது இந்த கண்டக்டருடைய இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து வரைக்கும், அதாவது இந்த எண்டுலேருந்து இந்த இடம் எண்டு வரைக்கும் சார்ஜ் அப்படிங்கிறது மூவ் ஆகணும். சார்ஜ் மூவ் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆகுது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கான்செப்டை நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் பார்த்துருப்போம். அங்கே ரெசிஸ்டரை கொடுத்துருப்பாங்க. ரெசிஸ்டர் வழியாக சார்ஜ் மூவ் பண்ணுறதுக்கு இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆகுது அப்படின்ட்டு நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம், டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் கண்டக்டருடைய இந்த எண்டுலேருந்து இந்த எண்டுக்கு சார்ஜ் மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆகுது, எடுத்துக்குது அப்படிங்கிறத தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இந்த யூனிட்டோட தொடக்கத்தில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு சொல்லி அதோட ஃபார்முலா பார்த்துருக்கோம். V is equal to W/Q அப்படின்ட்டு. அப்போ இதில் நம்ம ஒர்க் டன் தான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஒர்க் டன் W பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு W வேணும் அப்படின்னா Q இந்த சைட் கொண்டு போயிடலாம். ஸோ W is equal to V into Q அப்படின்ட்டு வரும். ஒரு வேலை செய்யணும், அதாவது ஒர்க் டன் நடக்கணும் அப்படின்னா ஒரு எனர்ஜி வேணும். ஸோ அந்த எனர்ஜியை கொடுக்குறது யார்? சோர்ஸ். பேட்டரியிலேருந்து நமக்கு அந்த எனர்ஜி வருது. அந்த சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் எனர்ஜியை வேலை செய்கிறதுக்கும் அண்ட் ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த பார்ட்டை ஹீட் எனர்ஜியாகவும் மாற்றும் அப்படின்னு லாஸ்ட்டாக அந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அந்த கான்செப்டில் பார்த்துருந்தோம், அந்த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்டில். ஸோ W is equal to VQ அப்படின்னு போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஒர்க் டன்னுக்கு ஹீட்டுக்குமே H is equal to VQ அப்படின்னு தான் போடுறோம். ஸோ டபிள்யூக்கும் விக்யூ, ஹெச்சுக்கும் விக்யூ அப்படிங்கிறதுனால H is equal to W is equal to VQன்னு போடுறோம். ரெண்டுத்துக்குமே சேம் ஃபார்முலா, சேம் வேல்யூ தான் வரும். இப்போ இந்த இடத்துல க்யூக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிறது I is equal to Q/Tன்னு பார்த்துருந்தோம். அதாவது ஒரு கண்டக்டரில் இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இவ்வளோ டைமில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்ட்டு. ஸோ I is equal to Q/T அந்த ஃபார்முலாவில் நமக்கு Q வேணும் அப்படின்னா Tயை இந்த சைட் கொண்டு போயிடும். ஸோ Q is equal to I into T அப்படின்ட்டு வரும். அப்போது இப்போ இந்த Q இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். விக்யூன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இந்த க்யூவோட இதை தூக்கி போடும் போது ஸோ V இன்ட்டு க்யூக்கு பதில் ஐடின்னு வரும். தட் இஸ் VIT. அப்போது W is equal to VIT அப்படின்னு இங்கே எழுதுகிறோம். அதாவது இந்த இதை எழுதுறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு, இது எப்படி வந்துச்சு அப்படின்னு. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். அங்கே வீக்குமே தனியாக போட்டிருப்பேன். இங்கே வீக்கு தேவையில்லை, க்யூக்கு மட்டும் போதும்.
இதை வச்சு நம்ம ஒர்க் டன் W வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து பவர் பற்றி தானே பார்த்துட்ருக்கோம். ஸோ பவர் P இஸ் ஈக்குவல் டு பவருக்கு என்ன பார்த்துருந்தோம், இட் இஸ் அ ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க். அதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்குது அப்படின்னா ஒர்க் பை டைம். ஒர்க்குக்கு இப்போ தான் பார்த்துருந்தோம் VITன்னு, அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டைமுக்கு வந்து T. ஸோ Tயும் கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, VIன்னு கிடைக்குது. ஸோ P இஸ் ஈக்குவல் டு VI. இதை வச்சு நம்ம வந்து எலக்ட்ரிக் பவரை வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா, இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த கரண்ட் I and the potential difference V due to which the current passes in a circuit. நெக்ஸ்ட்டு இந்த எலக்ட்ரிக் பவரோட யூனிட் என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரிக் பவரோட SI யூனிட் வந்து வாட். 1 வாட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ தான் நம்ம எலக்ட்ரிக் பவரோட ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம். P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I அப்படின்ட்டு. P அப்படிங்கிறது எலக்ட்ரிக் பவர், Vங்கிறது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V, I அப்படிங்கிறது கரண்ட் I. ஓகே, இப்போது நம்ம ஒவ்வொன்றுத்துக்குரிய யூனிட் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ பவர் Pக்கு நம்ம வாட்டுன்னு போடுவோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு வோல்ட்னு போடுவோம், கரண்ட் ஐக்கு வந்து ஆம்பர்னு போடுவோம். இப்போது 1 வாட் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் 1 வோல்ட் இன்ட்டு 1 ஆம்பர். அதாவது இது நம்ம சென்டென்ஸில் எழுதும் போது நம்ம 1 வாட்டை வந்து இட் இஸ் த பவர் கன்சியூம்டுன்னு சொல்கிறோம். when an electric appliance is operated at a potential difference of 1 volt and carries the current of 1 ampere. ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் வந்து இருக்குது, அந்த எலக்ட்ரிக் டிவைஸ் வந்து எவ்வளோ பவர் கன்சியூம் பண்ணுதோ, அதாவது அந்த எலக்ட்ரிக் டிவைஸ் வந்து பவர் கன்சியூம் பண்ணுறதுக்கு அது ஆப்ரேட் ஆகணும் அட் அ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 1 வோல்ட்லேயும், அண்ட் அது வந்து கரண்ட்டை வந்து 1 ஆம்பரும் கேரி பண்ணியிருந்தால் அந்த பவர் கன்சியூம்டு நம்ம 1 வாட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு டூ இன்னும் ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற இன்னொன்றும் இருக்குது, அதை நம்ம ஷார்ட்டாக ஹெச்பின்னு போடுறோம். இது வந்து இட் இஸ் அ யூனிட் இன் FPS, அதாவது ஃபுட் பவுண்ட் செகண்ட். இது ஒரு சிஸ்டம், இந்த சிஸ்டமில் வரக்கூடிய யூனிட் ஆர் இங்கிலீஷ் சிஸ்டம். இதை வச்சு we can able to express the electric power. 1 HP அப்படிங்கிறது that is equal to 746 watt. நெக்ஸ்ட்டு கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அதாவது எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு இடத்துல கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னா எங்கெல்லாம் அது கன்சம்ஷன் ஆகும்னா ஹவுசஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்க்கெலாம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. இன்னொன்று இண்டஸ்ட்ரியில் அங்கெல்லாம் வந்து மிஷின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அங்கேயுமே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அப்படிங்கிறது 2 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஒன்று அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், இன்னொன்று டியூரேஷன் ஆஃப் யூசேஜ். அதாவது ஒரு மிஷின் இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் இருக்குது அப்படின்னா கரண்ட் வேணும் அது கண்டிப்பாக. ஸோ எவ்வளோ அமௌண்ட் அதுக்கு தேவைப்படுதுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அது எவ்வளோ தூரம் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த 2 ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுது ஒரு மிஷினுக்கோ இல்லைனா ஒரு எலக்ட்ரிக் அப்ளையன்ஸுக்கோ கன்சம்ஷன் ஆகுது அப்படின்னா தட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டேக்கன் ஆஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டைம் ஆஃப் யூசேஜ். இப்போ வீட்டில் ஒரு பல்ப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பல்ப் வந்து எரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது தேவைப்படுது. வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்ன பண்ணும், இந்த பல்ப் வந்து லைட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரியுது அண்ட் ஹீட் எனர்ஜியாகவும் கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இந்த பல்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பவர் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. அண்ட் எவ்வளோ தூரம் அந்த பல்ப் வந்து எரியணுமோ அந்த டியூரேஷன் டைமும் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தோடைய ப்ராடக்ட்டை தான் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்டு அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் அண்ட் டைம் ஆஃப் யூசேஜ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எலக்ட்ரிக் பவர் வந்து 100 வாட் வந்து கன்சம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு பல்புக்கு வந்து கன்சம்ஷன் ஆகுது, இல்லை ஒரு மிஷினுக்கு கன்சம்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது 2 ஹவர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தென் எவ்வளோ தூரம் அந்த அப்ளையன்ஸ் வந்து பவர் கன்சம்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ அது எவ்வளோ எலக்ட்ரிக் பவரை வந்து அது எடுத்துக்கிச்சு 100 வாட் அண்ட் எவ்வளோ நேரத்துக்கு எடுத்துக்கிச்சு 2 ஹவர்ஸ்க்கு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் கெட் த பவர் கன்சியூம்டு. நமக்கு என்ன கிடைக்கிது, 200 வாட் ஹவர். பவருக்கு வாட்டுன்னு எடுத்துக்கிறோம் அண்ட் டைமுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹவர்னு எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷனுக்கு எப்படி மெஷர் பண்ணி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாட் ஹவரில் தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷனுக்கு. ஆனால் எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா வாட் செகண்ட் தான். டைமுக்கு வந்து செகண்ட் தானே போடுவோம், ஹவர்லாம் போட மாட்டோம். ஆனால் இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சம்ஷனுக்கு இப்படி தான் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க வாட் ஹவரில். ஓகே, ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியில் நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்கும். அப்போ அங்கே அதிகமான எலக்ட்ரிக் கரண்ட் வந்து யூசேஜ் இருக்கும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம நார்மலாக வாட் ஹவர் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டோம், கிலோ வாட் ஹவர் வந்து யூஸ் பண்ணுவோம்.
எங்கெல்லாம் வந்து லார்ஜ் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் அதை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 கிலோவாட் ஆரை வந்து வி அதர்வைஸ் சே இட் as 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ 1 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜினாலும் இல்லை 1 கிலோவாட் ஆர்னாலும் ரெண்டுமே வந்து சேம் தான். ஸோ இந்த 1 கிலோவாட் ஆர் இருக்கு இல்லையா, கிலோ அப்படின்னாலே நமக்கு 1000ன்னு தெரியும். இந்த வாட் அப்படியே போட்டுக்கோங்க, அவரை போட்டுக்கோங்க. ஸோ 1 கிலோவாட் ஆர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ எலக்ட்ரிக் பவர் வந்து 1000 வாட்டில் இருக்கணும். அதை வந்து நம்ம 1 ஹவருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து 1 கிலோவாட் ஆர். ஓகேவா? ஸோ 1 கிலோவாட் ஆர் 1000 வாட் ஆர்னு போட்டதுக்கப்புறமா இந்த அவர் இருக்கு இல்லையா, இந்த அவரை வந்து நம்ம செகண்ட்ஸ்க்கு மாற்றுறோம். ஃபஸ்ட்டு இந்த அவரை வந்து மினிட்ஸ்க்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா செகண்ட்ஸ்க்கு மாற்றுறோம். ஸோ மினிட்ஸ்க்கு மாற்றும் போது ஒரு 60ஆல் மல்டிப்ளை ஆகும், செகண்ட்ஸ்க்கு மாற்றும் போது இன்னொரு 60ஆல் மல்டிப்ளை ஆகும். ஸோ டோட்டலாக 260 வந்து வருது. ஸோ 1000 × 60 × 60 போட்டுட்டு வாட் செகண்ட், ஏன்னா இங்கே அவரை வந்து இங்கே செகண்டுக்கு மாற்றுறதுக்காண்டி 60 × 60 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அங்கே செகண்ட் வந்து போடுறோம். ஸோ 1000 × 60 × 60 வந்து என்ன நமக்கு கிடைக்குதுன்னா 3.6 × 10⁻6 ஜூல் அப்படின்னு வருது. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரிக் பவர்னா என்ன, எலக்ட்ரிக் பவரோட யூனிட் அண்ட் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்றைக்கி பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ், ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். அண்ட் இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ண அதர் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். கேன் கோ தேர் அண்ட் செக் இட். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நான் கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வந்து போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் அது வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.